little changed. See, we know it is going to be 25 into 400 marks. Usually, இதுதான் mark நமக்கு. இதுல 20 will be MCQ and 5 will be numerical. ஆன்சர்ஸ் இருக்கும். ஈவன் பாயிண்ட்ல கூட ஆன்சர்ஸ் வரும். 16.8 அந்த மாதிரிலாம் கூட ஆன்சர் வரும். அதுல ஒரு அந்த டெசிமல் பாயிண்ட் கரெக்டா அப் டு 2 டெசிமல் பிளேசஸ் வர மாதிரி கொடுப்பாங்க. இல்ல நம்பர்ஸ் கூட 400க்கு 399 போட்டா கூட தப்பு தான். அது அந்த மாதிரி தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் தான் அதனால. ஸோ இப்படிதான் இருந்துச்சு பேட்டர்ன் 2019 வரைக்கும். 20 MCQ 5 நியூமரிக்கல் நோ சாய்ஸ் இருந்துச்சு. இந்த கோவிட்ல மட்டும் இந்த 5 நியூமரிக்கலை வந்து 10 மாத்துனாங்க. தட் இஸ் யூ ஹாவ் டு ரைட் 5 அவுட் ஆஃப் 10. சோ எப்படி இருந்தாலும் அதுல பெரிய யூஸ் இருக்காது. ஏன்னா நீங்க உங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க போக உங்களுக்கு டைம் இருக்காது. டைம் வில் பி த ஃபேக்டர் ஹியர். ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் இருக்கும். மேபி நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் அந்த 10 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுல நமக்கு 5 தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும். இப்ப நமக்கு அது போயிடுச்சு. நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். நோ சாய்ஸ் இந்த பேப்பர். அதுதான் மாத்திருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து. So they will continue that for next year also most probably. So change wise you don't have a choice அவ்வளவுதான். பட் ஜேஇ உடைய சேலஞ்சே வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் தி பேப்பர் தான். ஸோ பேப்பர்ல உங்களால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடிஞ்சா எனக்கு ரொம்ப ஈஸியா குவாலிஃபை ஆயிடலாம். பட் த ப்ராப்ளம் வில் பி யூ வில் நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின். ஸோ நம்ம மார்க் எக்ஸாம்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஐ வில் ஆல்சோ சென்ட் யூ சம் லிங்க்ஸ் ஆல்சோ. ஸோ எப்படி பண்ணணும்ன்றது பண்ணலாம். திங்க் we have not yet come to that level. ஒன்ஸ் நம்ம ஜேஇயோட 11th எல்லா லெசன்ஸும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா we will start doing that. அப்படி நீங்க பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி ஷுட் ஆல்வேஸ் பி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், பிசிக்ஸ் நெக்ஸ்ட், மேக்ஸ் லாஸ்ட். எப்பயுமே அதுதான் உங்களுக்கு ஆர்டர். ஏன்னா கெமிஸ்ட்ரி உங்களால மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த 1 ஹவர்ல நீங்க 25 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் டூ மச் டைம் ஃபார் இட். ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃப்ரம் த புக் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ், கெமிக்கல் ஃபார்முலா, இதோடைய ஐசோமர் எது, எந்த ரியாக்ஷன், அந்த நேமிங் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க புக்கெல்லாம் நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கெமிஸ்ட்ரி வந்து ஐ திங்க் 12 மார்க் 11th இருந்து மீதி மார்க் வந்து 12th போர்ஷன்ல இருந்து வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் ஒன் ஹவர் அண்ட் 15 மினிட்ஸ் ஃபார் பிசிக்ஸ். அதுதான் நீங்க டார்கெட் பண்ணணும். அது ஈஸியா யூ கேன் ஃபினிஷ் ஆஃப். அது நீங்க பிசிக்ஸ்லயும் மேக்ஸிமம் 20 கொஸ்டின்ஸ் நல்லா அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸ்க்கு ஒரு 45 மினிட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த 45 மினிட்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா சூப்பரா அட்டன் பண்ணாலே போதும். இப்போ இந்த 25ல the weightage will be also minimum 12 to 13 questions from 11th standard portions. அந்த 12 to 13 questions நீங்க நல்லா லென்த்தியா இருக்கும். ஆனா நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 12th கொஸ்டின்ஸை விட 11th கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இதுதான் ரொம்ப குட்டி சேஞ்ச் தான். இது பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது பேட்டர்ன்ல. மற்றபடி எஸ் நியூ புக்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் மட்டும்தான். ஏன்னா பழைய கண்டென்ட் அவைலபிளே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் தேர் ஆர் எனி நியூ டாபிக்ஸ். வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் உங்க டெக்ஸ்ட் புக்கை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கனாலே போதும் ஃபார் த கான்செப்ட்ஸ் ஆஃப் இட். சரியா? சோ we will start with sequences. ஸோ நம்ம ஒரு மாதிரி எல்லா லெசனும் முடிச்சுட்டே வந்திருக்கோம். இப்போ சீக்வன்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் we have to do only statistics probability. 11th போர்ஷன்ஸ் வரைக்கும் வந்து 11th உங்களுக்கு அப்படியே வருதுடா. கண்ணா நம்ம வந்து கிளாஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தென் we will again do the JEE of statistics and then probability கம்ப்ளீட் பண்ணதும் probability of 11th அது முடிச்சிட்டோம்னா JEE முடிச்சிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பை திஸ் மந்த் அண்ட் பை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆல் த JEE போர்ஷன்ஸும் சேர்ந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த JEE டெஸ்ட் உங்களுக்கு நவம்பர்ல இருக்க டெஸ்ட் வில் பி ஃபுல் போர்ஷன்ஸ் டெஸ்ட் ஃபார் மேக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்க இந்த டெஸ்டே வந்து நான் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணல. அது ஒன்றும் பெண்டிங்ல இருக்கு. ஐ குட் நாட் பினிஷ் தட் பேப்பர் ஸ்டில். சரியா? ஸோ நீங்க ஒரு சின்ன பேப்பர் நான் உங்களுக்கு இதை சொல்லவும் சொல்றேன். பட் நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா ஹரீஷ், சம்ஹிதா, ஜெயபிரிஷிதா நீங்க பண்ண வேண்டிய வேலை. யூ ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் ஆல் யுவர் ஃபார்முலாஸ். ஒரு ஃபார்முலா நோட் புக் நீங்க ரெடி பண்ணணும். ஸோ என்கிட்ட இருக்கிறத நான் அனுப்பிச்சு விடுறேன். பட் நீங்க உங்க கையால எழுதுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஒரு சின்ன நோட் ஏபி. ஏன்னா இது ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா ப்ராப்ளம் நீங்க போட்டுடலாம். இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க போடுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும்பா. பட் ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ அது ஒண்ணுதான் சீக்வன்சஸ் உடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. மற்ற கொஸ்டின்லாம் உங்களுக்கு கொஸ்டினே புரியாது. யூ வில் நாட் ஈவன் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் இன் மேக்ஸ். பட் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் வந்து ஒருவேளை உங்க பேப்பர்ல இருந்துச்சுன்னு சொன்னா there is a 90% guarantee that you will be able to find out the answer for the question, though it is time consuming. ஸோ ஏன்னா ஃபார்முலாஸ் மட்டும்தான் இங்க பேஸ். இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் கண்டிப்பா வந்துடும். n/2 உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த எல் கொஸ்டின் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பா. இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா லென்த்தியா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க.
இதுல ஒரே ஒரு ட்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Sn will give you Tn. Arithmetic mean. If A, B, C are in AP, then B is equal to, or 2B is equal to A plus C. சரியா? இது வந்து AP பத்தின ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா AP based questions you can easily do. Coming to your GP. ஜிபி நம்ம இப்பதான் படிச்சோம். nth term உடைய ஃபார்முலா tn ஓட கேபிட்டல் T போடுறேன் ஜிபிக்கு, பிகாஸ் இட் இஸ் சம்டைம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ரிமெம்பர். tn வந்து ar பவர் n மைனஸ் 1. இங்க வர ஆப்ஷன் எல்லாம் அதே sn தான். But we know that it is a into r power n minus 1 by r minus 1, or we know the alternate formula 1 minus r power n by 1 minus r. இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் சீரீஸ் ஆஃப் ஜிபி. இது மட்டும் உங்க சிலபஸ்ல டைரக்டா இல்லனாலும் எக்ஸாம்பிளார்ல இருக்கு. சோ இந்த ஒரு எஸ் ஆஃப் அன் இன்ஃபைனைட் சீரீஸ், இதை எங்காவது யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஈவன் ஃபார் நம்மளுடைய நார்மல் மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ எஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கிற ஜிபி நமக்கு சிலபஸ்ல இல்ல, டிலீட்டட் போர்ஷன் தான் இது. பட் சில நேரத்துல இந்த இதை வச்சு போட்டா சில ப்ராப்ளம்ஸ் ஈஸியா வரும் உங்களுக்கு. திங்க் எஸ். So shall we start? I will start with some easy questions. First easy question போட்டு அப்புறம் கஷ்டமான கொஸ்டினுக்கு போவோம். ஈஸி, இது ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வந்து இந்த 2023 24 உடைய ஷிப்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான்ப்பா இது எல்லாமே. கொஸ்டினை லாஜிக்கலா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதே கேள்வி கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பட் இதே மாடல், இதே நம்பர்ஸ், இதே ஃபார்முலா கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின் விஷுவலைஸ் பண்ணுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரித்மெட்டிக் மீன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தே ஆர் நத்திங் பட், இந்த மாதிரி நம்ம என்சிஆர்டிலேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்படி எழுதுவோம்ப்பா? ஹரீஷ் ஞாபகம் இருக்கா இந்த கொஸ்டின்? நீங்களாம் டக் டக்குன்னு சொல்லணும். நம்ம இதை போட்டிருக்கோம் ஏற்கனவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ABCDEFனா 6 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்தோடயுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் A பிளஸ் நம்ம IR போடுவோம் அந்த மாதிரி. ஆமா இல்லையா? சோ இது வந்து ஏபின்னு கொடுத்துட்டாங்க, அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க, ஜிபி கிடையாது. சோ 2ல இருந்து 12க்குள்ள எல்லா நம்பர்ஸுமே இருக்கு. சோ ஐ திங்க் யூ கேன் டைரக்ட்லி, they are just asking you to find the sum கண்டுபிடிக்கணும் நீங்க. ஆனா sum கண்டுபிடிச்சிட்டு then you have to subtract this 2 and 12. கரெக்டா? அப்படி சொல்லலாமா? SN நீங்க போடலாம். இப்போ SN is equal to n by 2 into A plus L. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மொத்த ஏபியோடைய இது கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு என்ன வேண்டாம்னா இந்த கடைசி ரெண்டு உங்களுக்கு வேண்டாம். we will do this like this, we'll try to find this. இப்ப இந்த ஃபுல் சீக்வென்ஸ் உடைய சம் கண்டுபிடிக்கிறேன் நானு. சோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 8 இருக்கு, சென்டர்ல 6, வெளியில 2 and 12 இருக்கு. A2 L12. நல்ல வேளை நம்ம ஆன்சரே இங்க இல்ல பாருங்க. இருந்தா நீங்க அதை தான் சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு 2 and 12 மைனஸ் பண்ணுவாமா? மைனஸ் பண்ணும். ஆமாப்பா, மைனஸ் 12 plus 2 இல்லையா? கடைசி ரெண்டு டேர்மை விட்டுட்டோம் நம்ம. அப்ப ஆன்சர் வில் பி 42. அப்பா இதுக்கு 42 தான் ஆன்சர். இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஜிக் தான். சோ இது கொஞ்சம் லாஜிக் பில்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்ல வேற எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டெஃபினட்டா ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வுட் நோ ஹவ் டு டு திஸ் கொஸ்டின். என்னமோ கொடுத்துருக்காங்க 2 and 12 எப்படி கொடுத்துருக்காங்க, அப்ப A plus D போட்டு கவுண்ட் பண்ணி வேணா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ராபப்லி தட் வுட் ஹவ் பீன் யுவர் பெஸ்ட் கெஸ் இல்லையா? அப்படியே பண்ண முடியும், ஹார்ட் கோட் பண்ணி அதை போட முடியும். அப்ப வந்து காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இப்ப 12ல இருந்து 2க்குள்ள நம்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க இல்லையா? 4, 6, 8ன்னு ஒன்னொன்னா போட்டு பார்த்து யூ கேன் ட்ரை டு டூ இட். பட் வருமானம் எனக்கு தெரியல. 4, 6, 8, 10, 12 வரல பாருங்க. 1.5 போட்டிருப்பீங்களான்னு தெரியல. எனிவே ஓகே, சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆனா நீங்க புரியலன்னா அங்கங்க ஸ்டாப் பண்ண போறீங்க. ஒன்னொன்னு ஒவ்வொரு மாடல்ல தான் இருக்கும் இது.
ஏபி எல்லாம் ஒண்ணா முடிச்சிருவோமா ஃபர்ஸ்ட், அப்புறம் ஜிபிக்கு வரும். ஏபி ஏபில வந்து S20 வந்து 790, S10 வந்து 145, S15 minus S5. I think this is manageable நினைக்கிறேன். பண்ணிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபார்முலா ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு. யாரு? சஹானா சஹானா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சஹானா ஃபர்ஸ்ட்? S20னா எப்படிமா எழுதுவான் அதை? மேம் n/2 ஃபார்முலா மேம். இருக்கியாமா? என்னோட சேர்ந்து போடுங்க பார்க்கலாம். எல்லாம் நீங்க அப்படியே ஜாலியா விட்டுருவீங்க. எல்லாரும் யாரும் போடுறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. எஸ் n/2 2a plus n minus 1 into d. S20 ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன், அப்புறம் S10 எழுத போறேன். 10/2 2a plus 9d equal to 145. என்ன பண்ணிக்கலாம்? எப்படி கேன்சல் பண்ண போறீங்க? இப்படியே கேன்சல் பண்ணிப்போமா? எஸ் மேம். 5 2s are 10, 29. So 2a plus 19d is 79. எனக்கும் ஆன்சர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. 90 is 29. இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? எலிமினேஷனே வந்துடும், ரெண்டுமே 2a-வா இருக்கு. ஹோல் நம்பர்ஸா வருது, அதுவே நல்ல விஷயம். கேஷவ் எஸ் பா. ஃபைனல் ஆன்சர் சரி வாங்க போடுங்க, அப்புறம் ஈஸி தான் நினைக்கிறேன். d is equal to 5. 2 minutes பார்ப்போம். டைம் வச்சு போட ஆரம்பிங்க பார்க்கலாம். எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இன் மேக்ஸ் வில் டேக் யூ 1% மோர். 1% மோர்னா 1000 ரேங்க்ஸ் மோர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1% மோர்னா 1 lakh ரேங்க்ஸ் மோர் ஆக்சுவலா. ஸோ இந்த 1% உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது மேக்ஸ், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவு குவிக்கா முடியுமோ அவ்வளவு குவிக்கா நீங்க கால்குலேஷன்ஸ் போட தான் போடணும். அதுதான் நெக்ஸ்ட் ஏஸ் -8. நானே 2 கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது மேல ஈஸியா இருக்கு. S15 minus S5. இதை விட ஈஸியா போட முடியுமா எனக்கு தெரியல. டைரக்டா வருமா ஒருவேளை? I don't think so. இதை விட ஃபாஸ்டா முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனித்தனியா கண்டுபிடிக்கிற நீ வேதா? இல்லடா கண்ணா, எனக்கு ஃபுல் ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். தனித்தனியா நீ போட வேண்டாம்னு நினைக்கிறேன். வாட் யூ இதை வந்து நீங்க டைரக்டா இப்போ S15 வந்து மேம் இது n/2ல வச்சு போடணுமா இல்ல a plus l அந்த மாதிரி அந்த ஃபார்முலால தேவையில்லைல்லப்பா. S15 உனக்கு ஏயும் எல்லும் தெரியாதே, n/2 வச்சுதான் போட்டாகணும் இதை. இல்ல மேம், நம்ம அங்க a கண்டுபிடிச்சோம், அந்த al கண்டுபிடிச்சது வேலை மேம். எல் கண்டுபிடிச்சு போட வேணாம் பாரு, ஏன்னா ஏடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சோ இப்ப இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடணும். ஓகே மேம். இப்போ இதான் நீ கண்டுபிடிக்கணும். இதுதான் உன்னுடைய வாட் யூ வாண்ட் இஸ் த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் திஸ். இதுதான் கேக்குறாங்க. நிவேதா அண்ட் பூஜா எஸ்மா. That was good, fast enough. ஆனா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, உள்ள டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப 2a/2a plus 7d minus 5 அப்படியே வச்சுக்கோங்க. திருப்பி இங்க பண்ணிக்கோங்க. அப்ப a plus 2d வந்துரும். So 15a plus 105d minus 5a minus 10d
10A plus 95Dன்னு இருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவும் தெரியும். minus 80, 95 into 5. 465ல 80 போச்சுன்னா, சாரி, கரெக்டா போட்டிருக்கேனா? 5 பைசா 2, 5 nines are 40, 46, 47, 475. யார் போட்டீங்க எனக்கு? பவதாரணி, எஸ்மா. சம்ஹிதா, நான் போட்ட அப்புறம் போட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். எஸ், ஓகே. எஸ். 4 answers. 10ல இன்னும் ஸ்பீட் உங்களுக்கு. So yes, 395 ஆன்சர் அங்க ஏற்கனவே இருக்கு. So that is the correct answer also. Yes, Maharish. Yes. சரியா? இந்த வாட்டி ஜேஇ கொஸ்டின் இது 2024. கொள்ளமா அடுத்ததுக்கு அதே மாதிரி ஒரு கொஸ்டின். சோ இது என்னன்னா, இது எதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன்னா, இப்போ what will be our strategy for January exam? இப்போ வந்துரும் உங்களுக்கு சர்க்குலர்லாம் வந்துரும். இப்போ ஹரிஷ், சம்ஹிதா, ஜெயபிரஷிதா உங்களுக்கு ஐடியலி ப்ரீவியஸ் டேர்மோடையது ப்ரீவியஸ் செஷன்ஸ் நீங்க போட்டீங்கனாலே வந்து போதும், உங்களால பண்ண முடியும். ஏன்னா பாருங்க, இது போன வாட்டி கேட்டாங்க, அடுத்த வாட்டி பாருங்க, இது வந்து ஒரு நாள் லெட்ஸே ஜான்வரியோடைய 29th நினைக்கிறேன். ஜான்வரி 29th இந்த பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இமீடியட்டா வந்து 30th அன்னைக்கு பேப்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி ஒரு கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் போடாதவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ வாண்ட் தி ஆன்சர் ஃப்ரம் யூடா. சோ இப்போ அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிமிலர் டு திஸ் கொஸ்டின். S10 390. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் எழுதுறவங்க மட்டும்தான் கொஞ்சம் அன்லக்கின்னு நான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டர்ன் என்னன்னே தெரியாது. செகண்ட் தேர்ட் செஷன்லாம் எழுதுறவங்களுக்குலாம் நிறைய ஐடியா கிடைச்சிடும். ரேஷியோ ஆஃப் 10th and 5th terms. Ma'am, you can write in both the sessions, right? Yeah. No. One session, I meant one attempt, but 6 days it will happen. One Oh, okay. exam will happen across 6 days. So on the 6 daysல 12 sessions இருக்கும் டோட்டலா. So காலையில ஒண்ணு, ஆஃப்டர்நூன் ஒண்ணு. If you get the first day, first slot, you are the most clueless person. You will go without knowing how JEE will be. Those Okay. people will usually get the very less scores. But percentile wise might not be a big difference, but still it is a disadvantage only. Because second shift போறவங்களுக்கு கூட they will somehow know what all questions came. Second day, third day போறவங்களுக்கு fair idea இருக்கும். Last day whoever is going will be the most lucky people because they would have had all the 10 session உடைய question papers and most of the YouTubeல they will solve it also. We will have the questions with it. So time ஆக ஆக you will get the complete pattern. They will not change the pattern. Okay, ma'am. ஆமா, அது எந்த பேசிஸ்ல நமக்கு அவங்க செஷன் கொடுப்பாங்க? ரேண்டம் தான் வருதாருனி. அது அப்ளை பண்ண ஆர்டர்லயும் வரல. பிகாஸ் நாங்கெல்லாம் வந்து நிரஞ்சனுக்கு வி அப்ளைட், எடுத்ததுமே அப்ளை பண்ணிட்டோம். ஆனா அவனுக்கு வந்து லாஸ்ட் பட் ஒன் செஷன் தான் கிடைச்சிச்சு, ரெண்டு வாட்டியுமே. ஸோ 5th டே தான் கிடைச்சிச்சு. பட் சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் செஷன்லாம் கிடைக்கல. ஸோ அது கம்ப்ளீட்டா ரேண்டமா ஸ்லாட் தான் அது. பட் எவ்வளோ டஃபா இருந்தாலும் எவ்வளோ ஈஸியா இருந்தாலும் ஐடியா இஸ் ஈஸி செஷனும் மாட்டிப்பீங்க. ஏன்னா ஈஸி செஷன்ல வந்து நிறைய பேர் நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் உங்க பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும். ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் அங்க. ஸோ நீங்க நல்லா பண்ணணும் எப்பயுமே. எண்ட் ஆஃப் த டே நீங்க நல்லா பண்ணணும். யூ ஹாவ் டு பி வெரி குவிக் அண்ட் ஸ்மார்ட் இன் டூயிங் த கொஸ்டின்ஸ். அண்ட் எதை விடணும் எதை எடுத்துக்கணுங்கிற அந்த, ஏன்னா பேப்பர் டஃபா இருந்தா எல்லாருக்கும் டஃப். சிலலாம் ரொம்ப அசிங்கமான கொஸ்டின்ஸ் ஒரு செஷன்ல எல்லாம் வந்திருக்கும். அதுல மொத்தமாவே மேக்ஸ் 3-4 கொஸ்டின்ஸ் கூட யாராலையும் போட முடியல. But it is tough for everyone. அப்ப நீங்க வந்து more time you have to concentrate on your physics, chemistry and maybe keep maths to the last. சரி பரவாயில்ல, நம்ம அடிச்சு விடுறதுல மார்க் வந்தா வரட்டும்னு நினைச்சு பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் உட்காந்து மண்டே இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் உடைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டு முடிக்க முடியாது. ஓகே, சேம் பாருங்க, அதே மாடல் அதே பேட்டர்ன் கொஸ்டின் தான். February 1st ஷிஃப்ட்னு எழுதிருக்கு அதுல. ஸ்டார்டிங் அதே தான் நினைக்கிறேன் எதுவுமே. S10 is 390. 390 is equal to n by 2 2a plus 90.
Ratio of 10th and 5th terms. 10th term, 5th term. பண்ணுங்க, கொஞ்சம் நீங்களே பண்ணுங்க. அகைன் 2 minutesல முடிக்கிறீங்களா? 22 ஆகுது என்னுடைய பிளாக்ல. Jay Prashita, I think yes, ma. Your answer is correct. வேற யாரு ட்ரை பண்ணலையா? பண்றீங்க இன்னும் கிராஸ் மல்டிப்ளை. ஐ திங்க் யூ ஹவ் கான் தி லாங் வே. நீங்க ஒரு சின்ன ட்ரிக் பண்ணிருக்கணும் இங்க. எங்க மேம்? இங்க பாருங்க, இங்க வந்து இத போட்டதுமே நீங்க வந்து இப்ப என்ன எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. உங்களுக்கு வந்து 3D is equal to 8A கிடைச்சிச்சா? எஸ் மேம். இதுக்கு வந்ததுமே நீங்க இன்டூ 3 பண்ணிருக்கணும். இத பண்ணிருந்தீங்கன்னா ஏ வேல்யூ கிடைச்சிச்சு மேம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முடிச்சிருக்கணுமே. என்ன ஏ வேலை கிடைச்சிச்சுன்னா ஃபாஸ்ட் தானே வேலை நமக்கு. இல்ல மேம், அந்த ஏவை இன்னொன்னுல சப்ஸ்டியூட் பண்ணா, பட் ஆனா ஏ ஃபிராக்ஷன்ல வந்துச்சு மேம். ஏ ஃபிராக்ஷன்ல வராதே. ஏ ஃபிராக்ஷன்ல வராது. Ma'am, I ஹோல் sent the நம்பர் தான். answer. Let me check 1 minute. Samhita, மேம் yes. கொஸ்டின் ஒரே செகண்ட் காட்டுங்க. போன கொஸ்டின் மாதிரியேடா, S15 மைனஸ் S5 தான் கேட்டிருக்கேன். சரி, இதை போட்டிருந்தீங்கன்னா சின்ன பெருசா கொஸ்டின் இங்க பெருசா அது காட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? இது இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப 78 is equal to 2A plus 24A ன்னு போட்டீங்கன்னா 78 is equal to 26A கிடைச்சிட்டு A வந்து 3 வந்துரும். இல்ல ஹோல் நம்பரா வந்துருச்சு பாரு. அப்போ D கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம 90 is equal to 20. 78 இங்க வந்திருக்கேடா, அந்த இடத்துல இருக்குல்ல. 39 into 2 பண்ணணும்ல இத. எஸ் மேம், எஸ் மேம். A வந்து 3, இது ரெண்டு கேன்சல் பண்ணிப்போம். அவ்வளவுதான் கண்ணா. A and D கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. சோ இட் will take some time, பட் கண்டிப்பா ஆன்சர் வரும் இந்த क्वेश्चनக்கு. இப்போ S15 minus S5 ஏற்கனவே கண்டுபிடிச்சீங்க நீங்க லாஸ்ட் क्वेश्चनலயே. 2A plus 14D minus 5 by 2 into 2A plus 4D. A3 போட்டீங்கன்னா 30, 8 5s are 44, 8 9s are 72, 76, 74, 75, 76. தப்பா போட்டுறோமா? கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஆன்சர் இருக்கு இங்க. பல்லவி எஸ், ஹர்ஷிதா, ஹரிஷ் கே. மத்தவங்க போட்டிங்களா இல்லக்கா அந்த கொஸ்டின் எல்லாருமே? புரியுதா இருக்கா புரியலையா அந்த கொஸ்டின்? பத்மநாபன் இருந்து ஆன்சரே வரல எனக்கு. லோகேஷ் ஆன்சர் அனுப்பல. பூஜா எஸ். ஆமா கேஷவ், உனக்கும் புரிஞ்சுச்சா? இந்த மெத்தட் புரியுதா உங்களுக்கு? மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட்க்கு? ஸ்லோவா போடுறீங்க அவ்வளவுதானா? இந்த கொஸ்டினே கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்காது இல்லையா? ஏன்னா ஜிஇயோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இட் will not be very easy for you. கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். எஸ்மா, ஓகேப்பா.
மெத்தட் புரிஞ்சுச்சுன்னா ஓகே. ஏன்னா சேம் நம்பர்ஸ் எப்பயுமே ஜெயில கேட்க மாட்டாங்க. So, அடுத்த வருஷம் வந்தா இந்த பேட்டர்ன் வேணா சேமா இருக்கும், பட் யூ வில் நாட் கெட் த சேம் திங். இன்னும் 4 கொஸ்டின் தான் போட்டிருக்கோமா, எனக்கு ரொம்ப நியாயம் இது. சரி ஓகே, நீங்களே யோசிங்க. ஏன்னா லாஜிக் மட்டும்தான், கால்குலேஷன் நீங்க போட்டுருவீங்க. தி காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் an AP, ஏதோ ஒரு AP, A1, A2, A3, etc. up to AM is 2 more than the common difference of B1, B2, B3, etc. up to Bn. B of 40 and minus 159. B of 100 minus 399. A 100 is equal to B70. Find A1. போன வருஷம் ஷிஃப்ட் இது. இந்த நன் கொடுத்தா மோஸ்ட்லி இக்னோர் பண்ணுங்கப்பா. 90% அது ஆன்சரா இருக்காது. சரியா, ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நன் ஆன்சரா இருக்கும் எப்பயுமே. அதனால ஜென்ரலா ஆளா இருந்தா ஒரு சாய்ஸ் எடுக்கணும்னா அது இருக்காதுன்னு நினைச்சிட்டு தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. B100, B14 ரெண்டு கொடுத்துருக்காங்க, அங்கதான் ஆரம்பிப்போம் நம்ம. அப்போ வந்து B plus 99D is minus 399. B plus 39D is equal to minus 159. So இங்க ஒரு 0, 60D, 240 அப்பா, and maybe minus 214 எடுத்துப்போம். இப்போ D வந்து minus 14 கிடைக்குது. அப்போ இந்த ஏபியோடது கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க -4 கேஷ பர் நெகட்டிவ் விட்ட பர். இன்னொன்னு வேற கொடுத்துருக்காங்க நமக்கு. டிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பி கண்டுபிடிக்கவும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் நமக்கு பி தேவைப்படுமான்னு தெரியல. கண்டுபிடிச்சு வச்சுப்போம். பி மைனஸ் 39 into 40. டி வெறும் 4ன்னு சொல்றியா? எப்படிடா? டேய், நெகட்டிவ்ல இருக்குடா. பி பி 40யும் நெகட்டிவ்ல இருக்கு, பி 100ம் இல்ல மேம், அந்த 0 கேன்சல் ஆயிடும். 0 வராதுன்னு சொல்றியா? சாரி. வந்து பி வந்து -3 மேம் அந்த டேட்டாலாம் அவங்க கொடுத்துருக்காங்களா மேம்? B40, B100. ஆமாண்டா, இது கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கொஸ்டின் பிளாக்ல எழுதுனது எல்லாமே கொஸ்டின் தான். ஓகே மேம், இதுக்கப்புறம் தான் ஆன்சர். சரி, இப்போ பியும் கண்டுபிடிச்சிட்டோம். பாசிபிள் தான், குட்டி நம்பரா தான் இருக்கு. இப்ப நம்ம திருப்பி எங்க வரணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க. சரி, A100. இப்போ A plus 99 ஆக்சுவலா கேபிட்டல் டின்னு போடலாம், இல்ல டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், D plus 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையாப்பா? ஏன்னா நமக்கு தெரியும் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 2 more than சொல்லிட்டாங்க அவங்களே. சோ இந்த ஏபியோடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து டின்னு வச்சேன்னா திஸ் டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் 2. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் 99D இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 69D. கரெக்டாப்பா? சோ ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆர் வித் மீ. போட்டுட்டு இருக்கீங்களா என்னோட? இதே ஒரு 2-3 வாரம் போடலன்னா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கிறீங்க எனக்கு. எனிவே, ஏ தான் கேக்குறாங்க. ஏ கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 200 கம்மினா 198. பி கண்டுபிடிச்சிட்டோம். 69 into -4. 36, 3, 6, 4 are 24.
27. டியும் தெரியுமே -4 நமக்கு. So A -396 plus 198 minus இல்ல plus 279. அந்த மாதிரி ஆப்ஷனே அங்க இல்லையே ஜெயபிரஷிதா, இரு வரேன். So 279 கூட 198 போட்டோம்னா 17 1 17 இன்னும் 1 477. அதுல 396 போச்சுன்னா 1 17ல 9 போச்சுன்னா 10 11 12 13 14 15 16 17. வருதேப்பா, கரெக்டா தானே வருது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா நெகட்டிவ்ல வருது. ஏ வந்துருச்சுடா கண்ணா. A minus A plus 81 is equal to 0. A is equal to minus 81. ஆப்ஷன் இருக்கே இங்க. பூஜா எஸ் மா, ஹர்ஷிதா எஸ். ஓகேவா? இதுல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டவுட் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை போட்டுட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. சம்ஹிதா ஓகேமா. சரியா, மூவ் பண்ணலாமா? ஏபி எல்லாமே இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் தான், பார்த்துட்டே வாங்க. எனக்கு இப்ப போட முடியலனாலும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. நீங்க டெஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க. ஜேஇ டெஸ்ட் நீங்க எழுத தான் யூ வில் ஃபீல் பெட்டர். உங்களுடைய போன வாட்டி ஜேஇ பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது அந்த பேப்பரையே ஒரு வாட்டி போடுவோம். நான் உங்களுக்கு ஆன்சர் கீ அமுச்சு விட்டேனான்னு தெரியல, ஏன்னா டீடைல்டா அமுச்சிடலாம் டிஸ்கஸே பண்ணிடலாம்னு நினைச்சேன், பண்ணவே முடியல உங்களோட. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணவே இல்லை போன வாட்டி. சரி, சும்மா உங்களை பயப்படுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்றேன் அதுல பார்ப்போம். ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. இந்த A1 A2 எல்லாம் கொடுத்தா எனக்கு கொஸ்டினை பார்த்தாலே பயமா இருக்கும் முன்னாடிலாம். So but finally after looking at many JE papers, I think these are better questions than any other lesson. ஏன்னா ஹரிஷ் சமிதா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்குலஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்றதுக்கு நம்ம இது எவ்வளவோ தேவலாம் நமக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஆன்சர் வருமான்னு தெரியாது. அவங்க கண்டினியூட்டி லிமிட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா மாட்டிப்போம் நம்ம. எஸ் மேம். அதுக்கு இது ஃபார் பெட்டர். அண்ட் மத்த என்ட்ரன்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. வெதர் இட் இஸ் விஐடி ஆர் வாட் எவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூ ஆர் பிளானிங், சீக்வன்சஸ்ல இந்த அளவுக்குலாம் கூட டஃபா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் சீக்வன்சஸ் ஒரு பேசிக் ஐடியா, நீங்க அந்த ரேஷியோ அதெல்லாம் படிச்சிட்டீங்கனாலே போதும். If A5 is 27, S minus 2T is 75. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க, யாரு கண்டுபிடிக்கிறான்னு தெரியல பாருங்க. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இதையே முடிச்சு இன்னைக்கு முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் ஆக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் போடுறதுக்கு. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. நான் அடிச்சு அடிச்சு போட்டிருக்கேன், பட் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதுக்கு இது பார்க்கதான் இவ்வளவு அசிங்கமா இருந்தாலுமே கூட இதுல ஒரு ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான்ப்பா எழுதுனீங்கன்னா. இப்ப இதை ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி போட்டா நமக்கு பிடிக்காது எப்பயுமே இல்ல. இந்த ஐ எல்லாம் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி எழுதிக்கோங்க. A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு A30. அதான் அதோட மீனிங். 30 டேர்ம்ஸ் உடைய சம் S30 தான் அப்படி கொடுத்துருக்காங்க வேணும்ட்டே. உங்களுக்கு வேற எதுவுமே அவங்க பண்ணல, வேணும்ட்டே உங்களை கன்ஃபியூஸ் பண்றதா அவங்க பண்ணிருக்காங்க. அதனால நீங்க அதை பார்த்து பயப்படாம போட்டீங்கன்னா அதை போட்டு முடிச்சிடலாம். இங்க வந்து 1 to 15, ஆனா A2i minus 1 சொல்றாங்க. அப்போ A2iனா 2 minus 1 ஃபர்ஸ்ட் டைம் 1 ஆகும் இல்லையாப்பா? சரி, என்னன்னா எல்லா ஆட் நம்பர்ஸுமான்னு பாருங்க. ஆட் நம்பர்ஸாப்பா? A1 A3 அப்படியே A5 எல்லாமே till 30 minus 1 29 டா, 29 வரைக்கும். இதே கேள்விய வேற மாதிரி இன்னொரு பேப்பர்ல கேட்டாங்க. அதாவது இந்த ஷிஃப்ட்ல இதை கேட்டிருந்தாங்க, அடுத்த ஷிஃப்ட்ல இதே மாதிரி வேர்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த கொஸ்டினும் போடுவோம். பட் ஓகே, இப்ப 2 எழுதிட்டீங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, A5 கொடுத்துட்டாங்க உங்களுக்கு.
S minus 2t is equal to 75. S என்னன்னு பாருங்க, n by 2, 2a plus 29d. t யும் போட்டுடலாம். இங்க வந்து காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு மட்டும் பாத்துக்கோங்க. 2D காமன் ஆ டிஃபரன்ஸ் 2d இருக்கும், அவ்வளவுதான் கண்ணா. எஸ்பா. ஸோ டி வந்து அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் இங்க மொத்தமான டேர்ம்ஸ் வந்து n வந்து 15 தான். ஸோ 15 by 2 ஆட் நம்பர்ஸ் மட்டும் 2a, a மாறாது, பிளஸ் 30D மேம் 14 into 28D மேம் 14 into 2dன்னு எழுதிக்கிறேன் நான். ஜஸ்ட் அப்புறம் மறந்து போயிட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. சரி, எஸ் மேம் இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, s minus 2t, இதை 15 ஆக்கிக்கிறோம். 15 into 2a plus 29d minus 2 into t. So 2 and 2 cancel ஆயிடுச்சு. So 15 into 2a plus 28d நீங்க சொல்ற மாதிரி is equal to 75 கொடுத்துட்டாங்க. டைரக்டா கிடைச்சிருச்சுப்பா. அச்சா. இது போயிடுச்சு. இங்க 15, இங்க 29d 28d இருக்கு. வெறும் ஒரு சிங்கிள் 15 காமனா எடுத்தோம்னா 29d minus 28d காமனா இங்க வச்சுக்கிட்டோம்னா வெறும் 75 இருக்கு. 15 5s are 75. d 5 ஆப்பா, பரவாயில்ல குட்டி நம்பரா இருக்கு. சோ பாசிபிள் தான் d நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிட்டே வாங்க கையோட. B5 ஆ மேம் 5 தானே வரும், ஏன்பா நீங்க மல்டிப்ளை எஸ் எல்லாம் பண்ணீங்களா? மல்டிப்ளை பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் எனக்கு மேம் முன்னாடி போடுவீங்கன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி போட மாட்டேங்கிறீங்க யாரும். சரி, ஓகே. இப்ப என்ன பண்றீங்க, ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கலாமா? இல்ல, ஏ கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம் கிட்ட? மேம். A5 கேட்டிருக்காங்க மேம், கொடுத்துருக்காங்க A5. So A5 வந்து A plus 4D is 27. So A will be 27 minus 20. A வந்து 7 வருதா கண்ணா? அவ்வளவுதானப்பா. இது முடிஞ்சிச்சுன்னா ஆன்சர் வந்திருக்குமே உங்களுக்கு. ஹரிஷ் எஸ்பா. ட்ரை பண்ணுங்க, அட்லீஸ்ட் இப்பயாவது போடுங்க. எனக்கு போடுங்க பார்க்கலாம். எனக்கு கேட்டிருக்கிறது A 2024 கேட்டிருக்காங்க. ஜெயபிரஷிதா எஸ்மா. நிவேதா எஸ்மா. பவதாரணி எஸ். பூஜா எஸ். நாட் பேட். ஓகே பார்க்கணும். சோ இந்த கொஸ்டின் வைஸ் வந்து கஷ்டமான கொஸ்டின் கிடையாதுங்க. ஜேஇ லெவல் ஆஃப் மத்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பெருசாகவும். 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. 11th மேக்ஸ் தான் ஆக்சுவலா ஈஸியஸ்ட் உங்களுக்கு. 12th மேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு. சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாது. சோ ஹரிஷ் சமிதா உங்களுக்குமே ஸ்ட்ராட்டஜி 11th கான்சென்ட்ரேட் பண்றது தான். ஏன்னா இப்ப அதுதான் உங்களால முடியும். ஸோ 12th இருந்து ஈஸியான கொஸ்டின் கிட்ட நீங்க எழுதிடலாம். நம்ம இனிமேல் ரிவிஷன் பண்ண போற எம்சிக்யூஸ் எல்லாம் வச்சு நீங்க மேபி வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ், வெக்டர்ல ஏதாவது ஈஸியான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். பட் கால்குலஸ் கிட்ட போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். ஒரு 20 மினிட்ஸ் ஜாலியா போடுவீங்க, ஆனா ஆன்சர் வராது. அப்ப அந்த 20 மினிட்ஸ்ல நீங்க 2 கொஸ்டின் போட்டிருக்கலாம் இந்த லெசன்ஸ்ல. அந்த மாதிரி ஸ்மார்ட்டா இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இந்த வாட்டி 11th கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தென் நீங்க ஏப்ரல் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நீங்க 12th நல்லா பண்ணிக்கலாம். இப்ப இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அடுத்த வாட்டி கேட்டாங்க. இதே நியர்லி த சேம். ஸோ பாப்போமா, டைம் இருக்கா, முடிச்சிடலாம். ஒரு கொஸ்டினாவது போடுவோம் அட்லீஸ்ட். எஸ் சங்கீதா. ஸோ இன்னொரு ஷிஃப்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க இப்ப ஃபிகர் அவுட் பண்ணீங்க இல்லையா, அந்த எஸ் டீன்னு கொடுக்காம, தென் 6th கொஸ்டினா 7th தெரியல. இஃப் இன் ஜிபி தேர் ஆர் 64 terms. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா இது. ஆனா நீங்க இதை ஃபிகர் அவுட் பண்ணணும். sum of all terms is 7 times
the sum of the odd terms. First step மட்டும் I think if you can just figure that out. So first let the GPB, இந்த GPM என்ன சொல்லிருக்காங்க, sum of all the terms. அப்போ A, AR, AR square, etc. up to AR power 63. இதனை பார்க்க நான் SN. நார்மலா ஒரு sum of all the terms is equal to 7 times odd terms னு சொல்றாங்க. அப்போ odd terms அப்படின்னு சொன்னா you can start with your A. first term வந்து A. ஆனா AR வராது, AR ஸ்கொயர் தான் வரும். AR கியூப் இருக்காது, AR பவர் 4 இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும் till AR பவர் 64 டேர்ம்ஸ், 63rd டேர்ம் தான் லாஸ்ட் டேர்ம். அப்போ 62 ஓட நிற்கும். இது வரைக்கும் டவுட் யாருக்காவது? ஏ அப்படின்னு இந்த கொஸ்டின் இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா ஈஸி ஆயிடும் ஆன்சர் உங்களுக்கு. 64 டேர்ம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. sum of all the terms அப்படின்னு சொல்லும் போது இங்க நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணா SN. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க இங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, ஏவும் தெரியாது ஆரும் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்றது வேஸ்டிங்க. ஸோ நான் ஃபுல்லா எழுதிட்டேன். இந்த பக்கம் வந்து ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான். ஸோ ஒரு டேர்ம் விட்டு விட்டு எழுதியிருக்கேன். போன கொஸ்டின் நம்ம ஏபிலையும் அப்படிதான் பண்ணோம். இங்க ஜிபி அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காமன் ரேஷியோ ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் ட்ரை டு எக்ஸ்பேண்ட். லெட்ஸ் ட்ரை டு நவ் ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா. எழுத முடியுதான்னு பார்ப்போம் இங்க. இப்ப இத வந்து A R பவர் இப்படி எழுதுறேன். இங்கேயும் இத A R வந்து பாருங்களேன், இங்க காமன் ரேஷியோ என்னப்பா? போன கொஸ்டின்ல சொன்னீங்கல்ல 2Dன்னு சொன்னீங்கல்ல, இங்க காமன் ரேஷியோ என்னது பாருங்க, R ஸ்கொயர் காமன் ரேஷியோ. AR ஸ்கொயர் பை A போட்டீங்கன்னா R ஸ்கொயர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்க இந்த ஜிபில மொத்த ஜிபில 64 டேர்ம்ஸ் இருந்தா இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? ஆட் டேர்ம்ஸ் 32. ஆமா 32. சோ n வந்து 32, r வந்து இங்க r ஸ்கொயர். சோ r ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ல ஃபார்முலால போட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கேன்சல் ஆகுற சான்ஸ் இருக்கு. அதனால நான் ட்ரை பண்றேன். இல்லனா இத ஃபார்முலா வச்சு போட முடியாதுன்னா டைரக்டா எல்லாம் எழுதி போட்டுருப்போம். இது இங்க நமக்கு லக்கிலே என்ன ஆகுது பாருங்க, நியூமரேட்டர் தானா கேன்சல் ஆயிடுது. ஏன்னா இங்கேயும் ஆர் பவர் 64 இருக்கு, இங்கேயும் ஆர் பவர் 64 இருக்கு. ஏவும் ஏவும் கூட கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு. கீழேயும் பாருங்க ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ 1 by r minus 1 is equal to 7 into 1 by r plus 1 into r minus 1. r plus 1 is 7, so r is equal to 6. Pooja Jayaprashita, yes ma. Harish, yes. இந்த கொஸ்டின் வந்து போன கொஸ்டினை விட ஈஸியான கொஸ்டின் தான். பட் யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். வி ஹேவ் டு ஃபிகர் அவுட் 2 things here. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. S64 sum of 64 terms is equal to sum of 7 times sum of odd terms அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் திஸ். சரியா? இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. we might have to continue this session of same sequences next class. பட் ஆஸ் ஆஃப் நவ் இவ்வளவுதான். ஒரு சின்ன ஸ்டார்டிங் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு போன ஜியோடைய ஆன்சர் கீ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறேன். அதை ஒரு வாட்டி ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு அதுல உங்களுக்கு டவுட்ஸ் திருப்பி ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை டைம் கிடைக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட அதுல ஏதாவது புரியாத கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட. சரியா? ஸ்டாப் ஹியர். அடுத்த கொஸ்டின் 5 நிமிஷம் நமக்கு டைம் இல்லை. சரியா? பை பைப்பா.